இந்த வாக்கு திருட்டுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமான்னு ராகுல் காந்தி அவரு ஒரு உண்மையை உடைச்சு பேசியிருக்காரு. குஜராத்ல உருவான வாக்கு திருட்டு 2014ஆம் ஆண்டு தேசிய அளவுல நடந்திருக்கிறதா மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. பிஜேபி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் வாக்கு திருட்டு பண்ணியிருக்காங்க, தரவுகளோட அடிப்படையில இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் வாக்கு திருட்டுக்கு எதிரான போராட்டத்தை இப்ப வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் தொடர்ந்து 11வது நாளா இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. பீகாரோட மதுபானி அப்படிங்கிற பகுதியில தொண்டர்கள் மத்தியில ராகுல் காந்தி அவர் பேசும்போது, நான் பொய் சொல்லல, என் முன்னாடி இருக்கிற தரவுகளோட அடிப்படையில வாக்கு திருட்டுல பாஜக ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்து 40 to 50 வருஷத்துக்கு பாஜக ஆட்சியில இருக்கும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எங்க போனாலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது என்ன சிந்திக்க வைக்குது? அடுத்த 40 to 50 வருஷத்துக்கு அதிகாரத்துல இருப்போம் அப்படின்னு அவருக்கு எப்படி தெரியும்? இது ஒரு விசித்திரமான கூற்று. உண்மை இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பாஜக வாக்கு திருட்டுல ஈடுபட்டு இருக்காங்க. நாட்டு மக்கள் முன்னாடி இது உடைக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்கு திருட்டு ஆரம்பமானது குஜராத்ல தான். இது கண்டிப்பா ஒரு நாள் வெளிப்படும். 2014 தேர்தல்ல இது மற்ற மாநிலங்கள்லயும் பரவலாச்சு. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா தேர்தல் அப்ப வாக்குப்பதிவு தேதியை அவங்க மாத்தினாங்க. நான் மோடி அவரோட அமர்ந்திருந்த அவங்க பாணியில மோடி தேர்வு செய்பவரே தேர்தல் ஆணையரா நியமிக்கப்பட்டாரு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவரா அவங்க அமர வச்சாங்க. அவரால் எதையுமே அங்க செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குனாங்க. 2023 பாஜக அமைதியா ஒரு சட்டத்தை அமல்படுத்தினாங்க. தேர்தல் ஆணையருக்கு எதிராக எந்த ஒரு வழக்கோ அல்லது நீதி விசாரணையோ நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுனாலதான் இவங்க தைரியமா வாக்கு திருட்டுல ஈடுபட்டு இருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்டிருக்க சீர்திருத்தங்கள் மூலமா பாஜக வாக்கு திருட்டுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துற நோக்கத்துல தான் நாங்க இந்த பேரணியை நடத்திட்டு இருக்கோம். 1300 கிலோமீட்டருக்கு 20 மாவட்டங்களிடையே நடைபெறும் இந்த பேரணி செப்டம்பர் 1ஆம் தேதி தான் பாட்னாவில் நிறைவடைய இருக்கு. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் இந்த ஆண்டுல நடைபெற இருக்கு. ஆனா இன்னும் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வர போறதாவும் சொல்லியிருக்காருங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.